ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வர்னா ஃப்ளூடிக். இது டீசல் வண்டி. இது கம்ப்ளைண்ட் ஸ்டேரிங் ஹார்டாக இருக்குது, இப்போ ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கம்ப்ளைண்ட். அப்புறம் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக இப்போ என்ன செக் பண்ணுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி லைட் எரியுது, அப்புறம் செக் இன்ஜின் லைட் எரியுது, ஏபிஎஸ் லைட் எரியுது, அப்புறம் இபிஎஸ் லைட். இத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டு. ஸ்டார்ட்டில் இருக்குது வண்டி, ஆனால் திருப்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெஃப்ட் ரைட் கட் பண்ணவே முடியல. வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சேம் அதே கம்ப்ளைண்ட், அதே லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பேட்ரி லைட் எரியதால் வந்து பேட்ரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதேமாதிரி ஸ்டார்ட் ஆகலனாலும் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ வந்து வேறு பேட்ரி டெம்பரரியாக போட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர் பிளேஸ்லேருந்து, அதால் தான் நம்மளுக்கு இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது, அந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கிறதால. இது லைட் பேட்ரி லைட் எரிஞ்சாலே மேக்ஸிமம் ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலனா தான் பேட்ரி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம பேட்ரி அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுவோம் மல்டிமீட்டர் வச்சு. வோல்டேஜில் இருக்கும் 20 வோல்ட்டில். இது பாசிட்டிவ் நெகட்டிவில் இது பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பாருங்க 11.98. இது வந்து பேட்டரியில் இருக்க அவுட்புட் தான் வருது. 11.98ன்றது பேட்டரியோட வோல்டேஜ் மட்டும் தான் இப்போ இருக்குது, ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணணும்னா, இது பேட்டரி ஒயர் டெர்மினல் இருக்குங்களா, இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியோட டெர்மினல் நம்ம வெளியே எடுத்தாலே வண்டி ஆஃப் ஆகிடும். அந்தமாதிரி ஆஃப் ஆச்சுனாலே ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலன்றதே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் சப்போஸ் இல்லாத டைமில் அந்தமாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்கள், பேட்டரி ஒயர் ஆல்ரெடி நெட்டு லூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பேட்டரி ஒயர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த பாருங்கள், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல அப்படின்றது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டர்னேட்டரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூஸ் செக் பண்ணுவோம். ஆல்டர்னேட் ஃபியூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபியூஸ் போயிருந்தாலும் நம்மளுக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஏறாது. அதெல்லாம் நம்ம ஃபியூஸ் ஃபுல்லாக முதல் செக் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாருங்கள், எல்லா ஃபியூஸ் இருக்குது. இதில் ஆல்டர்னேட் ஃபியூஸ்ன்றது பார்த்திங்கன்னா இது இருக்குதுங்க, மல்டி ஃபியூஸ்னு ஒரு இது போட்டிருக்கு இல்லைங்களா. இந்த பார்ட்டில் வந்து ஒரே ஃபியூஸ் இது. இதில் வந்து பேட்ரி ஃபியூஸ் 1, ஆல்டர்னேட் டீசல் அண்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்துக்குமே. ஜிஎல்எஸ்னால் பெட்ரோல், டிஎஸ்எல்னால் டீசல். அப்புறம் ஏபிஎஸோடது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்டிடி, அப்புறம் ரியர் டீஃப் ஆகிறது வரும். அப்புறம் ஃபேன் மோட்ரு, அப்புறம் பவர் ஸ்டேரிங் எம்டிபிஎஸ். அது பவர் ஸ்டேரிங் லைட்டு இருந்துச்சு இல்லைங்களா, இபிஎஸ் லைட்டு, அந்த லைட் இது. அது எல்லாமே இதில் ஒரே ஃபியூஸாக வந்துடும். அந்த ஃபியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபியூஸ் தான். இது மல்டி ஃபங்க்ஷன் ஃபியூஸ். இது பெரிய ஃபியூஸ், ஒரே ஃபியூஸாக வந்துடும். இதில் வந்து நம்ம ஃபியூஸில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபியூஸும் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்குவோம். இதில் இருக்குது பாருங்கள், ஒரு ஃபியூஸாக இது 1, 2, 3 இந்தமாரி லைனாக இருக்குது பாருங்கள், இந்த எல்லா ஃபியூஸு. இதில் வந்து ஆல்டர்னேட் ஃபியூஸுன்றது இது பெரிய ஃபியூஸ் தான் ஆல்டர்னேட். இதுக்கு வந்து நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். மேலேயே 2 பின்னு கொடுத்துருக்காங்க, அதால் இதில் கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டியில் வச்சுடுவோம். கண்டினியூட்டி வச்சாச்சு. மல்டிமீட்டரில் இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்தால் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது, மல்டிமீட்டர் நல்லா இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இப்போ ஃபியூஸை செக் பண்ணுவோம். வச்சாச்சு இந்த பின்னில். இது ஒரு பின்னு, இது ஒரு பின்னு. இப்போ வச்சா வந்து சவுண்ட் எதுவுமே வரல. ஓகேங்களா, இப்போ வந்து வச்சா சவுண்டு வரல, அதால் ஏதோ லைன் கட் ஆகிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே வெளி சைடில் பார்க்குறதுக்கு ஃபியூஸ் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் பேக் சைடில் கரெக்டாக நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் உள் சைடில் பார்ப்போம். உள் சைடில் பார்த்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரிய ஃபியூஸ் மட்டும் பாருங்கள். இதில் அந்த பெரிய ஃபியூஸில் மட்டும் ஏதோ கட் ஆகிட்டு ஆல்ரெடி சேல்ட்ரிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அது கட்டான மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம ஃபியூஸ் இதை 1 by 1 கழட்டி எடுத்துகிட்டு வெளியே வச்சு செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ ஃபியூஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, 2 சைடு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும். ஓகே, ஷேக் பண்ணி எடுத்து வந்துச்சு. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கு, தெரியுது பாருங்கள். இந்த இதில் சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. அது ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் அது சரியாக இதுவாகலே இல்லை கட் ஆகிருக்கான்றதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், கட் ஆகிருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். கட்டானது தான் நம்மளுக்கு கண்டினியூட்டி இந்தாண்ட சைடு வரல, அதனால தான். இந்த பாருங்கள், கட்டானது தெரியுது பாருங்கள். இந்தமாரி கட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் நம்மளுக்கு ஆல்டர்னேட் வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல. இப்போ புதுசு ஃபியூஸை தான் நம்ம மாற்றிடுவோம். புது ஃபியூஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள். இது புது ஃபியூஸ், இதை மாற்றிடலாம். இது கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம், இதில் சவுண்டு வருதான்றதை. இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். இது வரைக்கும் பாருங்கள், மேலே இருக்க 2 பின்னில் வச்சு கண்டினியூட்டி பார்ப்போம். அதை வச்சா மல்டிமீட்டரில் பாருங்கள், அதில் வந்து பாயிண்ட் வருது. அதேமாரி வந்து பீப் சவுண்டு வரும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மைல்டாக தான் இருக்குது சவுண்டு. இது அது பீப் சவுண்டு வருது, அதால் கண்டினியூட்டி ஓகே, கரெக்டாக இருக்குது அர்த்தம். இப்போ இதை மாட்டிடுவோம். ஓகே, இப்போ மாட்டிட்டு கண்டினியூட்டியும் செக் பண்ணிக்கலாம் நம்ம மறுபடியும் கூட. அந்த பீப் சவுண்டு வருது பாருங்கள், நல்லாவே கேட்குது. ஓகே, கண்டினியூட்டி வருது. இப்போ பேட்ரி வயரை மாட்டிடலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பேட்ரி லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. பேட்ரி லைட்டு, இபிஎஸ் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டேரிங்கும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்டேரிங் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. ஒரே கையிலே நல்லா ஃப்ரீயாகவே சுற்ற முடியுது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு பாருங்கள். இதுமாரி ஸ்டேரிங் டைட்டாக இருக்குன்னா இந்தமாரி கம்ப்ளைண்ட்டும் வர சான்ஸ் இருக்குது. நம்ம இதுலேயே மோட்ரு போனாலும் இந்தமாரி கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் நம்ம மோட்ரு மாற்றின ஒரு வீடியோவும் ஒன்று போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதை பாருங்கள் வேணும்னா. இப்போ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, இபிஎஸ் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, ஏர்பேக் லைட் எரியுது, ஏபிஎஸ் லைட் எரியுது. இது ஏபிஎஸ்சில் வந்து அதான் லைட் ஒயர் எலி கடிச்சிருக்கும், இல்லை டேமேஜ் ஆகிருக்கும். அது அரெஸ்ட் பண்ணால் தான் அது கிளியர் ஆகும். அப்புறம் ஏர்பேக் இது வந்து கிளாக் ஸ்ப்ரிங் பார்ட் மாற்றினா சரியாயிடும். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் பேட்டரி இது அவுட்புட் வந்து ரிமூவ் பண்ணி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி ஒயரை ரிமூவ் பண்ணால் அதேமாரி வண்டி ஆஃப் ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வோல்டேஜில் வச்சுப்போம். இப்போ அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 13.33, 35 வருது. இது பேட்ரி வந்து சார்ஜ் கொஞ்சம் இறங்கிருக்கு, அதால் ரிட்டர்ன் சார்ஜ் ஏற வரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி காமிக்கும். நார்மலாக ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு நார்மலாக கண்டிஷன் வந்துச்சுன்னா 14% அந்த மாதிரி வரும். ஏ சைட் லைட் ஆன் பண்ணு. இப்போ ஏ சைட் லைட் ஆன் பண்ணி லோடில் செக் பண்ணிப்போம். ரேஸ் பண்ண வண்டியை 13.15 தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜ் ஆகணும், ஃபுல் சார்ஜ் ஆனால் கரெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பேட்ரி வயரை ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேட்ரி வயர் ரிமூவ் பண்ணி கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம் மேனுவலாக. இப்போ பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாலும் இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. இப்போ ரிட்டர்ன் சார்ஜ் நார்மலாக ஏறுது.
ரிட்டர்ன் சார்ஜ் இப்போ அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பேட்டரியில் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 13.50 அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஏசி ஹெட்லைட் ஆஃப் பண்ணு. இப்போ பாருங்கள் 13.30 14.37 27 அந்த மாதிரி மாறுது. இப்போ ஏசி ஹெட்லைட் போட்டாலும் நம்மளுக்கு லோட்லேயும் கரெக்டாக இருக்கும். ஏசி ஹெட்லைட் போடு. ஏசி ஹெட்லைட் போட்ட லோடில் பார்த்தீங்கன்னா 13.50 அந்த மாதிரி வருது. இப்போ கரெக்டாக இருக்குது. இது பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதுவும் நார்மலாகிடும். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியூஸ் தான் கம்ப்ளைண்ட். அதை மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.